தேவையான பணையை வச்சுட்டு எல்லா பக்கம் போய் செய்தி சேகரித்து அனுப்புறீங்க. உங்கள் வாயிலாக சொல்கிறோம், இன்னும் நம்முடைய மக்கள் உண்மை இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இப்போது கேட்டுக்கிறோம். இது அற்புதமான இந்த திட்டங்கள்லாம் தந்த அதே போல இன்னைக்கு வேகமாக போர்க்கால அடிப்படையிலே கொரோனா தொற்று நோயிலிருந்து தடுப்பு நடவடிக்கை எடுத்து பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்துக்கு தந்த 50 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாக எங்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். ஆனமலையார் நல்லார் திட்டம் நீண்ட காலமாக இந்த பிரச்சனை எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. விவசாயிகள் எதிர்பார்ப்பு இதுக்கு ஒரு குழு அமைத்து நேரடியாக கேரள முதலமைச்சரை சந்தித்து இந்த திட்டத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையை கொண்டு வந்து அதற்காக பணிகளை ஆரம்பித்தவர் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நம்முடைய துணை சபாநாயகரும் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களை கூட்டிட்டு போயிருந்தார். ஆகவே அதுக்கப்புறம் குழு போட்டு அதே போல பாண்டியார் பண்ணப்படாது அதை பத்தி அந்த பேசுறேன். ஆகவே முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் இன்றைக்கு பல்வேறு பணிகள் இது நடக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகள் மக்களுடைய பணிகள் எல்லாம் இன்றைக்கு நடத்தி காட்டி பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார். ஒவ்வொரு பகுதியிலும் அதிகமான நீர் சேமிக்கப்படுகிறது. எங்களது கோவை மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த முறை மழைப்பொழிவு வந்தபோது அதிகமான நீர் சேமிக்கப்படும். அதே போல தமிழ்நாடு முழுவதும் கோவை மாவட்டத்தை குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்றைக்கு அத்திக்கடை திட்டம் நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு பல்வேறு அரசுகள் வரும்போது அதை பற்றி பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை நிறைவேற்றி காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார். இன்னைக்கு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறார். திட்டம் கரிகால் சோழன் காலத்தில் இருந்த அந்த திட்டத்தை இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே குறிப்பாக குடிமராமத்து திட்டம் தந்த நாயகன் என்று பொதுமக்கள் விவசாயிகளும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரை போற்றி வாழ்த்தி நன்றியுடன் கூறுகிறார்கள். இந்த குடிமராமத்து திட்டத்தை பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவது முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுடன் சேர்ந்து செயல்படுத்துகிறார்கள். வெளிமாநிலத்திலிருந்து நம்முடைய மக்கள் வரும்போது அதை நம்ம வந்த ரிசீவ் பண்ணி தான் வர்றாங்க. வரும்போது அவங்களுக்கு தொற்று இருக்குது. ஆகவே இருக்கக்கூடிய நம்ம கோவை மாவட்ட மக்கள் நேற்று கூட ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் சொல்லி கொடுத்தாரு. தெளிவாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கலெக்டர் நேற்று கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக நம்முடைய மாவட்ட மக்கள் இன்னும் முதலமைச்சர் உத்தரவை முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு உயிரும் எனக்கு முக்கியத்துக்காரு. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக கோவை மாவட்ட மக்கள் கடைபிடிக்க வேண்டும். சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். மாசு அடிச்சு வெளிவரணும். கையெல்லாம் போட்டு தொடர்ந்து கழுவண வேலையை இங்கே போனாலும் நிறைய இடங்களை தொடக்கூடாது, முகத்தை கைகள் அடிக்கடி தொடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன இருக்குதோ எல்லாமே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கோவை மாவட்ட மக்கள் எல்லாமே அன்பானவங்க, ஒன்றா கடைபிடிக்கக்கூடியவங்க. அதனால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. 248 கோடி நிதி ஒதுக்கி புனரமைத்தார்கள். அதே போல மீதமுள்ள காண்டூர் கணலை புனரமைக்க 72 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியவர் எடப்பாடியார் இந்த ஆண்டு. அதே போல இன்றைக்கு பரம்பிக்குளம் மெயின் கால்வாய்க்கு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியவர் எடப்பாடியார். சேத்துமடை கால்வாய் புனரமைக்க 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியவர் எடப்பாடியார் எல்லாம் இந்த ஆண்டு. அதே போல மற்ற பணிகளுக்கெல்லாம் கட்டர் சரி பண்றது, வாய்க்கால் போட்டு வரது, மற்ற பணிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 58 கோடி. குடிமராமத்துக்கு கோவை மாவட்டம் 7.19 கோடி. இன்றைக்கு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா உயிர் பணி இன்னைக்கு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுமே உடனடியாக நடவடிக்கை எடுத்தது இந்திய அரசும், அதுக்கு முன்னாலே நடவடிக்கை எடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உயிர் பணி குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல்வேறு லாக்டவுன். அதே போல அந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எந்த மாநிலத்தில் இவ்வளவு கொடுத்தது நேரத்தில் தெரியல. ஒவ்வொரு குடும்பமும் அவங்க தூக்க முடியாம அவங்க எடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்து உணவு பஞ்சம் இல்லாம பாதுகாத்தவர் அந்த எடப்பாடியார். தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த எடப்பாடியார் சொன்னாங்க, கோவை மாவட்டத்திலே பருவமழை தூங்கியுள்ள நிலையில் ஆழியார் அணையிலிருந்து விவசாயிகள் பயன்பாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவிடுங்க இப்பொழுது தண்ணீர் திறந்து
திறந்துவிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே நானும் துணை சபாநாயகர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அதேபோல நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் கலந்துள்ளோம். உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு குறைத்துறை அம்மா அவர் வழியில் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கோவை மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை நாங்கள் என்னென்ன பணிகள் கேட்கிறோமோ, பொதுமக்கள் என்ன எதிர்பார்ப்பு இருந்தாங்களோ, பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு அரசுகள் இருந்தது, அவங்கெல்லாம் எதுவும் செய்யாமல் போன நீண்ட கால எதிர்பார்ப்பு திட்டங்களை கேட்டது பூரா நீ செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் எவ்வளவு பணிகள் நடக்குன்னு தெரியும். எல்லாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் நடந்தது. அதே போல பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் நோய் பழமையும் பெருமையும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விவசாயத்துக்கு பொதுமக்களுக்கு இருந்தது. இன்னைக்கு அதற்கும் 230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 158 கிலோமீட்டர் நீளத்துக்கு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதியும் ஒதுக்கி அடிக்கல் நாட்டி இன்றைக்கு அந்த பணியை தொடங்கி. இதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நோயல் நாட்டில் சேர்ந்த விவசாயிகள் இன்னைக்கு மிக சந்தோஷம். அதே போல பாசனம் பெறும் 6400 ஏக்கர் நிலங்களின் முதல் போக பாசனத்திற்கு 7/6/2020 முதல் 31/10/2020 முடிய 146 நாட்களுக்கு தற்போதைய நீர் இருப்பு மற்றும் எதிர்பார்க்கப்படும் நீர் வரத்தினை பொறுத்து ஆழியார் அணையிலிருந்து 1156 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விவசாய பெருமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மை மேற்கொண்டு உயர் மகசூல் பெற வேண்டும் என்று கோரிக்கை